இது வரைக்கும் நான் கேக்கெல்லாம் செஞ்சதில்லை. இன்னைக்கு வந்து கேக் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சிம்பிளான ஒரு கேக்கு தான். அது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அது எக்கெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம கேக் செஞ்சிடலாம். அதாவது மைதா, ரவை, சர்க்கரை இது 3 தான் மெயினான விஷயம். அப்புறம் கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு இதெல்லாம் தான் தேவை. வாங்க கலந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு நார்மலான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி வெறும் பாத்திரம் எடுத்துக்கலாம். இது வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சு ஃபுல் சிம்மில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இருக்கட்டும். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். மைதா மாவு 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, ரவை 1 கப்பு, பால் 1 கப்பு, எண்ணெய் 1 கப்பு பார்த்துக்குங்க. மெயினான விஷயம் இந்த 5. ரவை எல்லாமே கொஞ்சம் சின்ன கப்பு பெரிய கப்பு அந்த மாதிரி தான். இது ரெண்டுமே எப்பவுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சர்க்கரை வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 1 கப்பை எடுத்துக்கலாம், இல்லைனா 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். பால் 1 கப்பு அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. சமையல் எண்ணெய், அதாவது எந்த வாசனையும் இல்லாத ஒரு சமையல் எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டுட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ இது 3த்தையும் நல்லா நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பவுடரை அரைச்சாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இந்த 1 கப்பு மைதாவையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஜாரில் இருக்கிறதையும் நல்லா எடுத்து போட்டுறேன். மிக்ஸி ஜார்லேருந்து இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா ரவையையும் சர்க்கரையும் 1:1 எடுத்து நல்லா ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டோம். அது கூட மைதா மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது கூட தேவையான அளவு கொஞ்சோண்டு இவ்வளோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்சு தான். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, 1 கப் மைதா, 1 கப் ரவை, 1 கப் சமையல் எண்ணெய், அப்புறம் 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இதில் நீங்கள் ஏதாவது எசன்ஸ் வேணும்னா விட்டுக்கலாம். நான் எசன்ஸ் விடலை. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா பாத்திரத்தில் தடவிக்கலாம். தடவியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த எல்லா பாத்திரம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது உள்ள இதை ஊற்றிடலாம். நல்லா ஃபுல்லாக இன்னும் வலிச்சு ஊற்றி விட்டுறலாம். பபுள்ஸ்லாம் அந்த இதுவாகும். நல்லா இப்படி தட்டி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இதில் தூக்கி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இதில் கரெக்டாக வச்சுக்கிறேன். சாஞ்சா மாதிரி இருக்குது. அவ்வளோதான். வச்சுட்டு இது வந்து மூடிடலாம். மூடிட்டு இந்த ஓட்டையில் காற்று போகாத மாதிரி இந்த ஓட்டையை வந்து அடைச்சிடுறேன். அவ்வளோதான்ப்பா. சிம்மிலேயே ஒரு 40 நிமிஷம் இருக்கட்டும்ப்பா. தெரியுதா? இந்த அளவுக்கு பஃப்னு வந்திருக்கு. 1/2 hour ஆச்சு. ஒரு வாட்டி திறந்து பார்த்துடலாமா? வாசனை சூப்பராக இருக்கு. வெந்துச்சான்னு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. அழகாக போயிட்டு ஒட்டாமல் இன்னொரு இடத்த குத்தி பார்ப்போமா? நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை இறக்கிடலாம். ஆறட்டும். இன்னும் ஆறலை.
நான் செஞ்சதே இல்லைங்க. என் பொண்ணு தான் கேக்கெல்லாம் சூப்பராக பண்ணுவா. எனக்கு ஐடியா கூட இல்லை. சரி இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோ வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுடுது. ஆற விட்டு அப்படியே கவுத்து விட்டுறலாம் ஒரு பிளேட்டில். ஆனாலும் ஆர்வம் தாங்கலை. எப்படி இருக்கு? பாவ் ஃபஸ்ட் டைம்ப்பா, சூப்பராக வந்திருக்குப்பா. கட் பண்ணலாமா? அப்படியே வச்சு பொண்ணுகிட்ட கட்டலாமாவே? இல்லை இருந்தால் செஞ்சுருக்க மாட்டேன். சரி சும்மா ஒரு பீஸ் ஸ்மூத்தாக போது பாருங்க கத்தி. வாவ், சக்ஸஸ். நம்மளோட கேக்கு தெரியுதா? வாவ், சீரியஸாக நல்லா இருக்குப்பா. என்னாலேயே நம்ப முடியல. ஃபெயிலியர் ஆகினா கப் சிப்புன்னு வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. சுடுதானா? ஆறட்டும். அவ்வளோதான்ப்பா. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. நானே செஞ்சுட்டேன்னா ஓரளவு ஓகே. கேக்குன்னா நமக்கு தெரிஞ்சது சோறு கூட்டு குழம்பு தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. சரி சாப்பிட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, தெரியுதா? ஓகே, சூப்பர். ஆனாலும் ஆர்வம் தாங்கலை. எப்படி இருக்கு? பாவ் ஃபஸ்ட் டைம்ப்பா, சூப்பராக வந்திருக்குப்பா. கட் பண்ணலாமா? அப்படியே வச்சு பொண்ணுகிட்ட கட்டலாமாவே? இல்லை இருந்தால் செஞ்சுருக்க மாட்டேன். சரி சும்மா ஒரு பீஸ் ஸ்மூத்தாக போது பாருங்க கத்தி. வாவ், சக்ஸஸ். நம்மளோட கேக்கு தெரியுதா? வாவ், சீரியஸாக நல்லா இருக்குப்பா. என்னாலேயே நம்ப முடியல. ஃபெயிலியர் ஆகினா கப் சிப்புன்னு வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. சுடுதானா? ஆறட்டும். அவ்வளோதான்ப்பா. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. நானே செஞ்சுட்டேன்னா ஓரளவு ஓகே. கேக்குன்னா நமக்கு தெரிஞ்சது சோறு கூட்டு குழம்பு தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்ல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. சரி சாப்பிட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, தெரியுதா? ஓகே, சூப்பர். கேக்கு நல்லா பண்ண தெரிஞ்சவங்களாம் என்னை திட்டாதீங்க. சரி நமக்கும் கேக்கு வருதா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.